பாண்டியன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூ பார்க்கலாமாங்க. ராஜையும் கதிரும் 2 பேரும் சேர்ந்து இங்கே வெளியிலையுமே போகிறாங்க. வெளியில் போயிட்டு அங்கே காஃபியுமே குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ராஜுக்கு இங்கே மயில் விஷயம் தெரிஞ்சதுலேருந்தே அந்த விஷயத்தை கதிர்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கதிருக்கு ஒரு ஃபோன் காலுமே வருது. அதுக்கப்புறம் கதிரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே மீனாக்குமே கால் பண்ணி இங்கே ராஜையும் அக்கா இங்கே மயிலக்காவோட விஷயத்தெல்லாம் நாங்கள் கதிர்கிட்ட மட்டும் நான் சொல்லிடவா அப்படின்ற மாதிரியுமே ராஜி வந்து கேட்குறாங்க. உடனே இதை கேட்டதும் மீனாக்கு ரொம்பவே கோபமும் வந்துடுது. ராஜி என்ன பேசிக்கிட்டு இருக்க? இங்கே மயிலக்கா அந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லி வச்சுட்டு இருந்தாங்க. எதுக்காக நீ அங்கே கதிர்கிட்ட இந்த விஷயத்த நீ சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாத. சரி ஓகே, நான் அங்கே வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன், சரி வெய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனாவுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிருமே ஃபோன் பேசி முடிச்சுட்டு அங்கே வந்து நிற்கிறாங்க. ஏன் ராஜி, ஏன் ரொம்பவே பதட்டமாக இருக்க? என்கிட்ட எதனா சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே கேட்குறாங்க. கதிர் கேட்டதும் இங்கே ராஜியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்பவே தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, முத்துவேலும் அந்த வழியாக வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள பார்த்ததும் அங்கே பைக்கை நிறுத்திட்டு உடனே அங்கே கிட்டேயுமே வந்து பேசுகிறாங்க. என்னம்மா ராஜி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் கேட்கவும் இதை கேட்டதும் இங்கே ராஜிக்கு பயங்கர சந்தோஷம். அப்பா நான் நல்லா இருக்கேன்ப்பா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே முத்துவேல்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருக்க. உடனே இங்கே முத்துவேலும் ஏன் ராஜி உங்கள் வீட்டில் ஏதோ பிரச்சனையா போல், உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லை, உங்ககிட்ட 10 லட்சம் கொடுத்ததை உங்கள் அப்பா அது கதிர உங்கள் அப்பா கேட்ட மாதிரி நான் கேள்விப்பட்டேன், அந்த 10 லட்சத்தை நான் கொடுக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் இல்லைங்க, எனக்கு அந்த பணமெல்லாம் வேணாம், ஏன்னா எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தாங்க, அது ஏதோ ஒரு கோவத்தில் எங்ககிட்ட அந்த பணத்தை கேட்டாங்க, மறுபடியும் அந்த பணத்தை அவர் வச்சு எதுவுமே பண்ண போகிறதில்ல, மறுபடியும் அவர் வீட்டுக்காக தான் செலவு பண்ணுவார், அவர் ஏதோ ஒரு கோவத்தில் தான் கேட்டிருப்பார், இல்லை நாங்களே அதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம முத்துவேலும் இல்லைப்பா நான் அந்த பணத்தை கொடுக்குறேன், அதே மாதிரி இந்த பணம் நான் சும்மா கொடுக்கல, உங்களுக்கு யூஸுக்காக கொடுக்குறேன், உங்களுக்கு எப்போ ரெடி ஆகுதோ நீங்கள் அப்போ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேலுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜியும் அங்கே எதுவுமே சொல்லாமல் அப்பா இந்த பணம் வேணாப்பா நாங்களே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லியுமே முத்துவேல் அந்த பணத்தை எடுத்து நீட்டுறாங்க. உடனே அந்த பணத்தை பார்த்ததும் கதிரும் இல்லைங்க எனக்கு அந்த பணமெல்லாம் வேணாம், எங்கள் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே சொல்லிடுறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம தான் முன்னாடியே இருந்தார் முத்துவேல். உடனே அந்த பணத்தை ராஜி கையை பிடிச்சி அந்த பணத்தை வச்சுட்டு அங்கேருந்து சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கதிருமே அங்கே முழிச்சுக்கிட்டு ராஜி எதுக்காக அந்த பணத்தை வாங்கினேன், நான் அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கூடிய சீக்கிரம் அதை நான் ரெடி பண்ணி நான் கொடுத்துட்றேன், நீ எதுக்கு உங்கள் அப்பா கிட்ட அந்த பணத்தை வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு ராஜியை வந்து கதிர் வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே ராஜியும் இந்த பணத்தை நானாவா கேட்டேன், அவரே எடுத்து என் கையில் வச்சுட்டு போயிட்டாருங்க, நம்ம கஷ்டமாக இருக்கிறத பார்த்துட்டு அவரால் இருக்க முடியல போல், அதனால தான் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இந்த பணத்தை அவர் சும்மா கொடுக்கல, அதே மாதிரி உங்களுக்கு எப்போ ரெடி ஆகுதோ அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கொடுத்துட்டு போயிருக்காரு, நம்ம கொடுத்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராஜியுமே சொல்லிடுறாங்க. உடனே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு. அங்கே அந்த வழியில் வந்த பாண்டியன் இதை பார்த்ததும் அந்த கையில் பணம் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த பணத்தை இங்கே ராஜி அவங்க அப்பா தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பயங்கர கோமாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க பாண்டியனும். அதுக்கப்புறம் ராஜியும் கதிரும் 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவும் மயில்கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் வந்து இந்த விஷயத்தை அந்த சரவணன் விஷயத்தை நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டாச்சு, இதுக்கு மேலேயுமே நான் படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவெடுத்து அந்த நான் பிரெண்டாக்கிற விஷயத்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த வந்து இங்கே மீனாக்கும் ராஜிக்கும் சொல்லிட்டு அந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே சொல்லாதீங்க அப்படின்றது ஒரு விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே மயிலுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுறாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த சந்தோஷமாக போய் அங்கே கோயில் முன்னாடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், அதுக்கான ரிப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சரவணன் கையிலையுமே கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் சரவணன் வந்து எந்த பொண்ணையுமே பார்த்து கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை வந்து இங்கே மயிலை பார்த்து கேட்டுட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு வருத்தத்திலே இந்த
விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. அதே மாதிரி என்னோட குழந்தைய நானே பார்த்துக்க தெரியும். அதே மாதிரி நான் ஒரு வேலைக்குமே ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வேலைக்கு காரணமே அங்கே மீனா மட்டும்தான். மீனா இல்லைனா நான் இப்போ இவ்வளோ ஆழத்தில் இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு கொஞ்சம் கூட சொல்கிறதுக்கு எனக்கு வார்த்தையே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு மீனாவை பற்றியும் இங்கே சரவணனை பற்றியும் இந்த விஷயத்தை பற்றியுமே குழப்பிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மயிலும். இங்கே ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டு இருந்த மீனாவும் கொஞ்சம் வெளியில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்குமே ஒரு காலுமே வருது. யாருன்னு பார்த்தீங்கன்னா பாக்கியமும் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மயிலு இன்றைக்கி சேல்ரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்துரு, ஏன்னா இன்றைக்கி ஒரு சீட்டு வேறு இருக்குது, என்கிட்ட பற்றாக்குறையாக ஒரு 6000 ரூபாய் தேவைப்படுது, நீ அந்த பணத்தை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மயில்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க பாக்கியமும். மயில் இதை கேட்டுட்டு அம்மா இன்னமா பேசிக்கிட்டு இருக்க, நான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணி 10 நாள் தான் ஆகுது, நீங்கள் இப்போ போய் இது மாதிரிலாம் காசு கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்களா? மாதம் எண்டிங்கில் தான் அவங்க பணத்தைவே கொடுப்பாங்க, நீங்கள் இப்போல்லாம் கேட்டிங்கன்னா இது மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மயிலுமே கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்ட பாக்கியமும் உடனே கோவத்தில் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே மயில் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கொஞ்சம் குணத்தை பார்த்தீங்கன்னா புரிஞ்சிக்காம அந்த பணம்னு சொல்லிட்டு பணத்து மேலேயே அவங்க ஒரு பாசத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் மயில் மேலே கொஞ்சம் இறக்கங்காட்டி மயில் மேலே ஒரு பாசத்தை கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வச்சே வைக்க மாட்டுறாங்க. ஆனால் இங்கே மாணிக்கம் வந்து ஒன்றுத்துக்குமே உதவாதவங்க தான் சொல்லலாம். ஏன்னா இங்கே சரவணனும் இங்கே இது ஒரு அஞ்சலியும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கள பார்த்து ஃபோட்டோ மட்டும் தான் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒரு வார்த்தை கூட கேட்காம மாணிக்கமும் அங்கேருந்து வந்துட்டுருப்பார். இந்த விஷயத்த பாக்கியத்துக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாண்டியனும் வீட்டுக்கு இங்கே இவங்க 2 பேரையுமே பார்த்துட்டு ரொம்பவே கோவமாக தான் போயிட்டுருக்காரு. இங்கே இப்போ கோமதியுமே வீட்டில் உட்காந்து சமைச்சு வச்சுட்டு இங்கே பாண்டியன் எப்போ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தாவும் கோமதிக்கிட்ட கோமதி என்னத்துக்கு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த விஷயமெல்லாம் கூடிய சீக்கிரம் சரியாயிடும், நீ எதுக்குமே பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, ஏன்னா மாப்பிள்ளை உன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கலாம், ஆனால் உன் மேலே வச்சுக்கிட்டு இருக்க பாசம் மனசில் இன்னுமே அவர்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா நீ கஷ்டப்படுறன்னு சொல்லிட்டு நீ அங்கே போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்ப, ஆனால் மாப்பிள்ளை நீ அங்கே கஷ்டப்படுறத நினச்சி மனசுக்குள்ளேயே வருத்தி வாட்டி வதச்சிக்கிட்டு இருப்பார். அவர் உங்ககிட்ட எப்போ தான் பேசலாம்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பார். அவர் எவ்வளோ நாளைக்கு ஹோட்டல்லே தான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். இது எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாக கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அரசியும் அங்கே உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உடனே ஆமாம்மா, இங்கே அம்மாச்சி சொல்கிறது ஒரு வகையில் எனக்குமே உண்மையாக தான் தோணுது. ஏன்னா நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டா இருக்காதீங்க. ஏன்னா அப்பா ரொம்பவே நல்லவர், அவர் மனசில் எந்த ஒரு கள்ளக்கடமும் இல்லாத ஒரு மனுஷர். அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்படுறேன்னு நினச்சி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவுமே அழட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.